சடங்குகள் சம்பிரதாயங்கள் தொடங்கிவிட்டன. இதோ கண்ணை திறந்து விட்டார் மூலவர் ராமர். பிராண பிரதிஷ்டை நிறைவு பெற்றிருக்கிறது. இதோ காட்சி அளிக்கக்கூடிய பாலராமருடைய முதல் காட்சிகளை தந்தி டிவியில தரிசிக்கிறீங்க. பாலராமர் பிராண பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். அவரது கண்கள் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தரக்கூடிய பாலராமருடைய பிரம்மாண்ட மூர்த்தியை திரையில் காண்கின்றோம். दक्षिण दिशा से भारतीय वायुसेना के हेलीकॉप्टर आ रहे हैं. கண் திறந்த பிராண பிரதிஷ்டையான ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி தன்னுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் செய்ய அயோத்தி ராமர் கோவில் மீது ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவப்படுகின்றன. மங்களகரமான அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த பிராண பிரதிஷ்டை நிறைவாகி இருக்கிறது. 4.5 அடி சிற்பமான இந்த ராமமூர்த்தியாக தெய்வ வடிவம் பெற்றிருக்கிறார் என்பது ஐதீகம். संपूर्ण भारत और संसार के मीडिया कर्मी अर्थात इलेक्ट्रॉनिक मीडिया, प्रिंट मीडिया, सोशल मीडिया, यूट्यूबर्स सब वहीं पर एकत्रित हैं. இசைக்கப்படுகிறது, வாத்தியங்கள் முழங்க, வேத கோஷங்கள் முழங்க, பிராண பிரதிஷ்டை நிறைவு பெற்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அதிதிகள் மூலவர் மூர்த்தியை வணங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பரவாசுதேவன் சக்கரம் சங்கு கீழே தாமரையின் மேலே நின்றிருக்கக்கூடிய கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய பாலராமர். இந்த தோற்றம் என்பது 5 வயது மதிக்கத்தக்க பாலகனாக காட்சியளிக்கிறார் ராமர். அவரது பீடத்தில் தாமரை மலர்கள் காட்சியளிக்க, தாமரை செலுத்தி பிரதமர் நரேந்திர மோடி ராமரை வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தந்தி டிவியில பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய 7000 சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒளிபரப்ப இந்த ஆலயத்தின் மீது ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவப்படக்கூடிய காட்சிகளையும் தந்தி டிவியில பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.